ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேனாவே மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, எண்ணெய், பட்டை, சோம்பு, கிராம்பு தாளிக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் வேக வச்சுருக்கேன். 3/4 கிலோ மட்டன் எடுத்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 5 விசில் வச்சுருக்கேன். நம்ம ஊர் மட்டன்லாம் 5 விசில் வச்சாவே போதும். மினிமம் 4 விசிலேருந்து 5 விசில் வச்சா போதும். வாங்க எப்படி சுக்கா செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியானதுங்க. நான் மட்டனில் எலும்பெல்லாம் எடுத்து குழம்பு வச்சுட்டு கறியாக எடுத்து இப்போ சுக்கா செய்ய போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, சோம்பு போட்டுக்கலாம். பட்டை சோம்பு ஆயிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஈஸி இது. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது மட்டும் போட்டாவே போதும். சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நம்மளோட மட்டனை பொறுத்து வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். நான் மட்டன் வேக வைக்கையில 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரொம்ப ஈஸியானது அது மட்டன் சுக்கா. ஒரே குழம்பா செய்கிறதோட கொஞ்சம் மட்டன் எடுத்து கறியாக எடுத்து இது மாதிரி செய்யலாம். நம்ம மட்டன் எடுத்து ஒரே குழம்பாவே வச்சுருவோம். அது மாதிரி வைக்காமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் நான் செஞ்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதான் நீங்களும் செஞ்சு பார்க்கலான்ட்டு உங்களுக்கும் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? நான் செய்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், மட்டன் நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அவ்வளோதாங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். நம்ம கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா லைட்டாக கொஞ்சம் இது பண்ணட்டும். ட்ரையாக வேணும்னா நல்லா அந்த இது வற்றி வரட்டும். நான் மட்டன் வேக வைக்கும்போது தண்ணியை ஊற்றலை. ஒரு 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இதெல்லாம் சேர்ந்து வரட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம தக்காளி சேர்க்க வேணுங்க. தக்காளி வேணும்னா அந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான கிரேவி சுக்கா தான். ஓகேவா? அவ்வளோதான். நல்லா கொதிச்சு ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோன்னா காமிக்கிறேன்.
பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். அவ்வளோதாங்க. நான் ஒரு 5 நிமிஷத்தில் மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும். மூடி வச்சிடும். பாருங்கள் மட்டன் சுக்கா எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரி. நான் அன்றைக்கி ட்ரையாக தான் செய்கிறேன். ஏன்னா மட்டன் எலும்பு எடுத்து குழம்பு வச்சுருக்கேன். அதனால் வந்து சுக்கா வந்து நல்லா ட்ரையாக இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், பார்ப்போம். பாருங்கள் சுக்கா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்குவோம். மல்லித்தலையும் கருவேப்பிலை ஒரு கொத்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான மட்டன் சுக்கா ரெடி.